7 வாரம் திங்கட்கிழமை இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் எவ்வளவு பெரிய கடனும் காணாமல் போகும். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம்ம சேனலுக்கு புதுசா வர்றவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க கொடுக்கிற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரும். கோடியில் ஒருத்தரை கூட இன்று கடன் இல்லாமல் நம்மால் பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு விதத்தில் கடனாளியாக தான் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்கவில்லை என்றாலும் தங்களுடைய தங்க நகையாவது அடமானத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் கடன் ஏதாவது ஒரு சூழ்நிலையில நம்ம கடன் வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். கடன் வாங்காமல் நம்மளால லைஃப் ரன் பண்றது மிகவும் கஷ்டமான ஒன்றுதான். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு கோடிக்கணக்கில் தாந்திரீக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நமக்கு பரிகாரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இதில் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் கண்ணை மூடிக்கொண்டு 7 வாரம் பின் சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். கடன் பிரச்சனை காணாமல் போய்விடும். அதாவது இறைவனுடைய அருள் இருந்தா எல்லாமே நாம சாதித்து விடலாம். அப்படி இருந்தாலும் கூட நம்மளுடைய உழைப்பும் அதில் இருக்கணும். சும்மா எதுவும் கிடைக்காது. அதற்கான பயிற்சிகளை நீங்கள் எடுக்கத்தான் வேண்டும். அதற்கான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதும் கடன் இருந்த இடமே தெரியாமல் அழியும். கடன் பிரச்சனை தீர்க்கும் கோவில்கள் என்னென்ன, அந்த கோவில்களில் எப்படி வழிபாடு செய்வது பதிவை தொடர்ந்து தெரிந்து கொள்வோம் வாருங்கள். இந்த பதிவில் 2 கோவில்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. உங்களால் எந்த கோவிலுக்கு செல்ல முடியுமோ கொஞ்சம் சிரமம் பார்க்காமல் அந்த கோவிலுக்கு சென்று பின் சொல்லக்கூடிய வழிபாட்டு ரையை மேற்கொள்ளும் போது நிச்சயம் கடன் பிரச்சனை தீரும். கடன் பிரச்சனை தீர செல்ல வேண்டிய கோவில்கள், முதல் கோவிலை பார்த்துவிடும். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிறது. கும்பகோணத்தில் திருச்சேரை என்று சொல்லப்படும் ஊரில் சார பரமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இவர் ஞானத்தை கொடுக்கும் ஈசனாகத்தான் சொல்லப்பட்டுள்ளார். இவரை வழிபாடு செய்தால் நமக்கு ஞானம் பிறக்கும். ஆனால் இதே கோவிலில் விநாயகர் சிலைக்கு பக்கத்திலேயே ருண விமோசன ஈசன் அருள் பாவிக்கிறார். இவரைத்தான் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று நாம் அழைக்கின்றோம். இவரை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து வந்தால் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். 7 வாரம் திங்கட்கிழமை உங்கள் கையால் பசும்பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து இந்த சிவலிங்கத்தை 7 முறை வலம் வந்து வழிபாடு செய்யவும். சிவபெருமான் கருணை உள்ளம் கொண்டவர். சிவபெருமான் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சோதனை கொடுத்த அந்த சோதனையை சாதனையாக மாற்றக்கூடியவர். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறுங்கள். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடமாவது அவரிடம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயம் அதற்கான வழிமுறைகளை அப்பன் சிவன் காட்டுவார். 2வதாக சொல்லப்பட்டுள்ள இருகோவில் திருவாரூர் தியாகராயர் கோவிலில் ருண விமோசன ஈசன் இருக்கின்றார். அங்கு சென்றாலும் இவரை வழிபாடு செய்யலாம். அதே போல தான் 7 வாரம் திங்கட்கிழமை ருண விமோசனருக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கடன் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டாலும் உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். முக்கியமான குறிப்பு, கோவிலுக்குள் செல்வதற்கு முன் இதை முதலில் செய்யுங்கள். அப்பனே, ஈசனே, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி காட்டு என்று சொல்லி விட்டு ஓம் நமோ நமச்சிவாய என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு பிறகு கோவிலுக்குள் செல்லுங்கள். நந்தி பகவான் அமர்ந்திருப்பார். சிவனை பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரும் ஐயா என்று கேட்டு கோவிலுக்குள் சென்று சிவனை கண் குளிர பார்த்து ஆரத்தி வாங்கி கொள்ளுங்கள். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் இருக்கிறது. கும்பகோணத்தில் திருச்சேரை என்று சொல்லப்படும் ஊரில் சார பரமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இவர் ஞானத்தை கொடுக்கும் ஈசனாகத்தான் சொல்லப்பட்டுள்ளார். இவரை வழிபாடு செய்தால் நமக்கு ஞானம் பிறக்கும். ஆனால் இதே கோவிலில் விநாயகர் சிலைக்கு பக்கத்திலேயே ருண விமோசன ஈசன் அருள் பாவிக்கிறார். இவரைத்தான் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று நாம் அழைக்கின்றோம். இவரை திங்கட்கிழமை தோறும் வழிபாடு செய்து வந்தால் கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். 7 வாரம் திங்கட்கிழமை உங்கள் கையால் பசும்பாலை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து இந்த சிவலிங்கத்தை 7 முறை வலம் வந்து வழிபாடு செய்யவும். சிவபெருமான் கருணை உள்ளம் கொண்டவர். சிவபெருமான் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சோதனை கொடுத்த
அந்த சோதனையை சாதனையாக மாற்றக்கூடியவர். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடம் கூறுங்கள். 1 நிமிடம் அல்லது 2 நிமிடமாவது அவரிடம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள். நீங்கள் நிச்சயம் அதற்கான வழிமுறைகளை அப்பன் சிவன் காட்டுவார். இரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ள இருகோவில் திருவாரூர் தியாகராயர் கோவிலில் ருண விமோசன ஈசன் இருக்கின்றார். அங்கு சென்றாலும் இவரை வழிபாடு செய்யலாம். அதே போல தான் 7 வாரம் திங்கட்கிழமை ருண விமோசனருக்கு பசும்பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்து கடன் தீர வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்து கொண்டாலும் உங்கள் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். முக்கியமான குறிப்பு, கோவிலுக்குள் செல்வதற்கு முன் இதை முதலில் செய்யுங்கள். அப்பனே, ஈசனே, உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கிறேன், எனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி காட்டு என்று சொல்லி விட்டு ஓம் நமோ நமச்சிவாய என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லிவிட்டு பிறகு கோவிலுக்குள் செல்லுங்கள். நந்தி பகவான் அமர்ந்திருப்பார். சிவனை பார்ப்பதற்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி தாரும் ஐயா என்று கேட்டு கோவிலுக்குள் சென்று சிவனை கண் குளிர பார்த்து ஆரத்தி வாங்கி கொள்ளுங்கள். எங்களுடைய வீட்டில் இருந்து இந்த கோவில்கள் எல்லாம் வெகு தொலைவில் உள்ளது. எங்களை 7 வாரம் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய முடியாது என்றாலும் பரவாயில்லை. ரொம்பவும் அதிகப்படியான கடன் பிரச்சனை உள்ளவர்கள் 1 வாரம் திங்கட்கிழமையாவது கடாயம் நீங்கள் இந்த ஈசனை சென்று ஒரு முறை தரிசனம் செய்துவிட்டு வருவது நல்லது. அடுத்த திங்கட்கிழமைகள் வீட்டில் இருந்தபடியே இந்த ருண விமோசன ஈசனை மனதார நினைத்து வழிபாடு செய்யலாம். மேலே சொல்லப்பட்டுள்ள 2 கோவில்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் போதுமே. நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன ஆன்மீகம் சார்ந்த இந்த 2 பரிகாரங்களை செய்து பலன் பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நானும் இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.